Welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina unconditional jump statement la irukkoodiya break statement na enna appo adu eppadi work agum appo endha mari namakku adu use agum appdi nama paathom. So previous video paakama yaravadhu straight ah the video paathittu irkeenga appadina description la link kuduthirken. So please neenga andha video poi paarenga so that nama further ah paakra concepts ellame ungalku innum better ah puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா jumps unconditional jump statementல continue statementனா என்ன அப்புறம் அது எப்படி வர்க் ஆகுது அப்படினா நாம பார்க்க போறோம். Okay, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So unconditional jump statements அப்படினா break continue தான் நாம வந்துட்டு unconditional jump statements னு சொல்லுவோம். So இது எந்த இடத்துல மோஸ்டா வர்க் ஆகும் அப்படினா இது வந்துட்டு iterationல தான் வர்க் ஆகும் அப்படி நம்ம பார்த்தோம். So என்னென்ன iterations நமக்கு இருக்கு அப்படினா ஒன்னு வந்துட்டு for இன்னொன்னு வந்துட்டு while. So இந்த iterationsல தான் நமக்கு வந்துட்டு இந்த break continue work ஆகும் அப்படி நம்ம பார்த்தோம். So break statement என்ன பண்ணும் அப்படினா அந்த எப்போ Python கோட் வந்து break statement என்கவுண்டர் பண்ணுதோ அப்போ அது வர்க் ஆயிட்டு இருக்க லூப்பை விட்டுட்டு அது வந்துட்டு வெளியில வந்துரும் அப்படி நம்ம பார்த்தோம். So இதுவே continue statement என்ன பண்ணும் அப்படினா என்டையரா அந்த லூப்பை விட்டு வெளியில வராம அந்த கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு திரும்ப லூப்ல போயிட்டு கண்டினியூ ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா என்டையரா லூப்பை விட்டு வெளில வந்துடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணும். ஸோ இது இன்னும் பெட்டரா புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். whileல இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபார்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ whileல ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமேட்டு இஃப்ல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு இஃப் பிளாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கும். ஸோ கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை திரும்ப இந்த while லூப்புக்கே எடுத்துட்டு போய் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ல கண்டிஷன் கொடுத்துருக்கும், கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த லைன் ரன் ஆகும். அதே மாதிரி இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் வரும். ஸோ இந்த இடத்துல எப்போ இது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குதோ திரும்ப ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார் லூப்புக்கே திரும்ப எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும். ஸோ இதுதான் கண்டினியூவோட சின்டாக்ஸ். ஓகே, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார் லூப்பில் ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு இன்னும் பெட்டராக புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபார் வேல்யூ அப்படின்ட்டு ஒரு ஐட்ரபிள் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஐட்ரபிள் வேரியபிள் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேல்யூ அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஐயா தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம எந்த நேம் வேணாலும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் லைனில் என்ன தந்திருக்கேன் அப்படின்னா இஃப் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒய்யா அப்படின்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வேல்யூ வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹெச்னுங்கிற லெட்டரை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் செக் பண்ணும், ஹெச் ஈக்குவல்ஸ் டு ஒய்யான்னு பார்க்கும். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகும்போது இந்த இஃப் பிளாக்குள்ளே தான் நான் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இஃப் பிளாக்கான கோடை வந்துட்டு ரன் பண்ணாமல் இது வந்துட்டு இஃப் பிளாக்கை விட்டு வெளியில் வரும். வெளியில் வரும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்னுங்கிற லெட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த ஹெச்னுங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வேல்யூவில் வந்துட்டு ஏவை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும், ஈக்குவல்ஸ் டு ஒய்னு ஒய் கிடையாது. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த இஃப் பிளாக்ல போகாமல் வெளியில் வரும், திரும்ப இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஏவை வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ பியை பார்க்கும், பி நாட் ஈக்குவல்ஸ் டு ஒய். ஸோ திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ பி வந்துட்டு நாட் ஈக்குவல்ஸ் டு ஒய். ஸோ திரும்ப இந்த வேல்யூவை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும்.
இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல திரும்ப இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த வேல்யூங்கிற இது வந்துட்டு ஒய்யை வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒய் இஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இஃப் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்ஸை ரன் பண்ணும். இஃப் பிளாக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டினியூ அப்படின்ட்டு ஒரு கீவேர்டை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூங்கிற கீவேர்டை பைத்தான் கோட் பார்த்தோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கரண்ட்டாக இருக்கிற இந்த ஐட்ரேஷனை மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ நம்ம ப்ரோக்ராம் லைன் இங்கே இருக்குது. கண்டினியூ பார்த்தோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாமல் இந்த கண்டினியூவில் இருந்து திரும்ப ஃபார் லூப்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போயிடும். ஸோ திரும்ப ஃபார் லூப்கே போகிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இந்த ஒய் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஒய்லேருந்து அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த பிளாங்க் ஸ்பேஸை நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப பிளாங்க் ஸ்பேஸ் வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்னு பார்க்கும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒய் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ இது அடுத்தடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது LEARNING. ஸோ அடுத்தடுத்து அப்படியே போகும். இது எல்லா கண்டிஷனுமே அடுத்து வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். எப்போ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பைத்தான் கோடு பார்க்குதோ என்ன பண்ணும் அப்படின்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் இருக்க லைனை இது வந்துட்டு ரன் பண்ணாமல் இந்த கண்டினியூவில் இருந்துட்டு எங்கேருந்து இந்த கண்டினியூ அதாவது எந்த லூப்லேருந்து இந்த கண்டினியூ காலே இருக்கோ அந்த லூப் கிட்டே திரும்ப கண்ட்ரோலை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும். ஸோ திரும்ப கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒய் செக் பண்ணும்போது தான் நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்மளுக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒய்னுங்கிறது அவுட்புட்டில் வரல. ஓகே, இப்போது இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இதே கூட நான் காப்பி பண்ணி திரும்ப நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடில் என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட இன்டென்டேஷன் எல்ஸ் பிளாக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம எதுவுமே நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ண கிடையாது. ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னாடி வெறும் இஃப் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல ஒரு எல்ஸ் பிளாக்கும் நம்ம சேர்ந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூ எதை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெச்சை பாயிண்ட் பண்ணும். ஹெச்சை பாயிண்ட் பண்ணும்போது அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்னு பார்க்கும். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த எல்ஸ் பார்ட்டுக்கான கோடு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இங்கே என்ன தந்திருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா ஹெச் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹெச்சை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து திரும்ப ஃபார் லூப்க்கு போகும். அதாவது இன்க்ரிமெண்ட் நடக்கும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது வேல்யூவோட இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு ஏவை பாயிண்ட் பண்ணும். திரும்ப ஏ ஈக்குவல்ஸ் டு ஒய்யா அப்படின்ட்டு செக் பண்ணும். செக் பண்ணும்போது திரும்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். திரும்ப பிரிண்ட்டில் வந்துட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஏவை பிரிண்ட் பண்ணுது. திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகுது, பீக்கு வரும். ஸோ அதே மாதிரி பியை பிரிண்ட் பண்ணும். திரும்ப இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த பியை பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த ஒய்யை பாயிண்ட் பண்ணியிருக்கும். இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஒய் ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிடுது. ஸோ ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் பிளாக்கான கோடை வந்து ரன் பண்ணும். ஸோ இஃப் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டினியூங்கிற வேர்டை நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ பைத்தான் கோட் இந்த கண்டினியூங்கிற கீவேர்டை நம்ம கோடிங்கில் பார்க்குதோ அது எந்த இடத்துல இருந்து கால் ஆச்சுன்னு பார்க்கும். ஸோ இந்த ஃபார் லூப்லேருந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் இங்கே இருந்துட்டு திரும்ப இந்த ஃபார் லூப்புக்கே மேலே போயிடும். ஸோ கீழே இருக்க இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகாது. ரன் ஆகாததுனால இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகாது. அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஒய் வந்துட்டு பிரிண்ட் ஆகலை. பிரிண்ட் ஆகாமல் திரும்ப ஃபார் லூப் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ஒயில் இருக்கிறது அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து இந்த பிளாங்க் ஸ்பேஸை வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ பிளாங்க் ஸ்பேஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்னு பார்க்கும்போது இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் திரும்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த வெறும் பிரிண்ட் வேல்யூங்கிறத நம்ம அப்படியே கொடுத்தோம். இந்த இடத்துல நம்ம எல்ஸ் பிளாக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக இந்த கோட் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளேயும் கொடுக்கலாம், இல்லை வெறும் இஃப் பார்ட் வச்சு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று ஃபார் லூப்பில் பார்க்கலாம். ஓகே, இந்த கோடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரேஞ்சில் நம்மளோட ஸ்டார்ட் வேல்யூவும் கொடுத்துருக்கோம், அப்புறம் நம்ம வந்துட்டு எண்ட் வேல்யூவும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1, எண்ட் வேல்யூ வந்துட்டு 10 - 1 பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்போ நம்மளோட ரேஞ்சில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 and 9 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரேஞ்சில் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா I modulo 2 equals to 0வா அப்படின்னு பார்க்கும். ஸோ 1 mod 2 equals to 0வா பார்த்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் பிளாக்கான கோட் ரன் பண்ணாமல் அடுத்த லைனில் இருக்க கோடை ரன் பண்ணும். ஸோ அடுத்த லைனில் என்ன, அடுத்த இன்டென்டேஷன் நம்ம என்ன கோட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஐயில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஐயில் இருக்கிற வேல்யூ வந்து 1. ஸோ இந்த 1 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும். 2 modulo 2 equals to 0வான்னு பார்க்கும். இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இது வந்து ரன் பண்ணும். இஃப் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டினியூங்கிற கீவோட கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூங்கிற கீவோட கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்ஸ் எதையுமே நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணாமல் திரும்ப எங்கேருந்து இந்த லூப் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். ஸோ இப்போ கண்ட்ரோல் வந்துட்டு இந்த கண்டினியூவில் இருந்துட்டு திரும்ப மேலேயே நம்மளுக்கு வந்து போயிடும். இப்போ திரும்ப ஃபார் லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அடுத்து 3 வந்து இது பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். 3 modulo 2 equals to 0வான்னு பார்க்கும்போது இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு 3ங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ திரும்ப இங்கே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபார் லூப் கிட்ட கண்ட்ரோலை கொடுத்துரும். இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 4ஆக இருக்கும். ஸோ 4 modulo 2 equals to 0வான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது திரும்ப இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வரும்போது கீழே இருக்க இந்த லைனை எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ரன் பண்ணாமல் ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லூப்கே திரும்ப எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோலை கொடுத்துரும். ஸோ கண்ட்ரோலை கொடுக்கும்போது திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ வந்து இந்த 5க்கு வந்துடும். ஸோ திரும்ப அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அதே மாதிரி 5 பிரிண்ட் பண்ணும். ஸோ எதுக்கு எல்லாமே mod 2 எடுக்கும்போது 0 வருதோ அந்த நம்பர்ஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணாமல் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 9ல் போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ 9 பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஃபார் லூப்புக்கே கண்ட்ரோல் போகும். கண்ட்ரோல் போகும்போது இந்த இடத்துல அடுத்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபார் லூப்பை விட்டு நம்ம கோடிங் வெளியில் வந்துடும். வெளில வந்தோடனே ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் அப்படின்ட்டு சும்மா ஒரு வேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேர்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன தரேன் அப்படின்னா equals to 0க்கு பதிலாக not equals to 0ன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸாக வந்திருக்கு. ஸோ ஈவன் நம்பர்ஸ் என்ன எதனால் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வேல்யூஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வேல்யூவை தான் ஐ பாயிண்ட் பண்ணியிருக்கோம். 1 mod 2 வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0வான்னு பார்க்கும். இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது.
ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு இந்த இஃப் பிளாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் கோடை ரன் பண்ணும். கண்டினியூன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூன்னு கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராம் இங்கே இருந்துட்டு திரும்ப இந்த ஃபார் லூப்புக்கே போயிடும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாததுனால இந்த 1ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போது இந்த ஃபார் லூப்பில் இந்த ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2வை பாயிண்ட் பண்ணும். 2வை பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப இங்கே வரும். ஸோ 2 மாடுலோ 2 பார்க்கும். ஸோ 2 மாடுலோ 2 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா 2வையும் 2வையும் நம்ம மாட் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ வந்துட்டு 0 தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த இஃப் பிளாக் ரன் ஆகாமல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ரன் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப்கே போகும். ஐ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 3யை செக் பண்ணும். ஸோ 3யும் 2வும் மாட் எடுத்தோம் அப்படின்னா நாட் ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். இந்த இடத்துல திரும்ப கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது இந்த கண்டினியூவில் வந்துட்டு நிற்கும். கண்டினியூவை எப்போ பார்க்குதோ திரும்ப இது வந்துட்டு ஃபாருக்கே போயிடும். அதாவது கீழே இருக்க கோடை இது வந்துட்டு ரன் பண்ணாது. அதாவது அந்த ஒரு ஐட்ரேஷனை அது வந்துட்டு ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப அது எங்கேருந்து கால் ஆச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப போயிடும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஈவன் நம்பர்ஸ் மட்டுமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஆட் நம்பர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வரல. ஓகே, ஃபார் லூப்லேயே இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரேஞ்ச் 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரேஞ்ச் 10 அப்படின்னா 0லேருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 9 வரைக்கும் நம்மளோட ரேஞ்சில் வேல்யூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 0 வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 5 பார்க்கும். 0 நாட் ஈக்குவல்ஸ் டு 5. ஸோ அதனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். 0 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த 1 பாயிண்ட் பண்ணும். நாட் ஈக்குவல்ஸ் டு 5. திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி 2வை பிரிண்ட் பண்ணும், 3யை பிரிண்ட் பண்ணும், 4யை பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் பண்ணும். ஸோ 4ல் அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐ வந்துட்டு இந்த 5வை வந்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ ஐ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு பார்க்கும். இந்த 5 ஈக்குவல்ஸ் டு 5 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை வந்துட்டு நம்மளுக்கு ரன் பண்ணும். இந்த இடத்துல கண்டினியூன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ கண்டினியூன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு கீழே இருக்க கோடை ரன் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலை திரும்ப எடுத்துகிட்டு போய் மேலேயே கொடுத்துரும். திரும்ப ஃபார் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 5ல் இருக்கிற பாயிண்டர் வந்துட்டு 6க்கு போயிடும். ஸோ 6ை பார்க்கும். நாட் ஈக்குவல்ஸ் டு 6. ஸோ திரும்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ 6 7 8 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப ஃபார் லூப்பில் போய் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த எலமெண்ட் இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும். எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ ஃபார் லூப்பை விட்டு ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்தோடனே ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் லைன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டெர்மினேட்டட் நம்ம ஒரு நார்மல் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு டெர்மினேட்டட்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போ ஐயோட வேல்யூ வந்து 5 இருக்கோ அப்போ அந்த ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 4க்கும் 6க்கும் நடுவில் நம்மளுக்கு 5 வந்துட்டு வரவே இல்லை. அது எப்போ 5 வருதோ அப்போது அந்த ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிடும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வரல. ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ப்ரோக்ராமில் மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். பட் எப்போ 5ங்கிற நம்பரை நீ என்கவுண்டர் பண்ணுறியோ அந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு இப்போ சொல்கிற மாதிரி ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே சிம்பிள் தான். என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு ஐட்ரேஷனை மட்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதாவது 10 ஐட்ரேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதில் நடுவில் ஒரே ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.